நாம இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஓடவே இல்லை. இதில் வந்து காயில் போயிருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லி வீட்லேயே வந்து எப்படி வந்து செக் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேனோட சுவிட்சை முதல்ல வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது ஃபேன் வந்து ஓடலை. இப்போ நாம் டெஸ்டர் வச்சு முதல்ல வந்து அதை வந்து செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து டைரெக்டாக வந்து கை வைக்கக்கூடாது. ஒருவேளை இதில் காயில் போயிருந்து அப்படின்னா பாடியில் வந்து எர்த்தாகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டரை வச்சு நீங்கள் வந்து மெட்டல் இருக்க பகுதியில் வந்து வச்சு பாருங்க. இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து லைட் எரியக்கூடாது. ஒருவேளை லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா வந்து காயில் தான் போயிருக்கோம் கன்ஃபார்மாக சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து ஆகலை. இப்போ நம்ம ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃபேனை வந்து கலத்தி இதில் வந்து காயில் போயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். வந்து போட்டுட்டு இதில் வந்து சப்ளை வருதான்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா டெஸ்டர் வந்து இந்த 2 லைன்லேயும் வந்து வச்சு பார்க்கணும். பாருங்கள், சப்ளை வந்து வருது. சப்ளை வந்து வருது. அதனால் பார்த்தீங்கன்னா லைனில் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை வந்து இந்த 2 லைனில் வந்து ஒரு லைனில் வந்து சப்ளை வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லைனை தான் செக். இப்போ நாம் இந்த மாதிரி தூசி இருக்கும் அவ்வளோத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல வந்து இதோட ரெக்கையை வந்து நம்ம கலத்திக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ரெக்கையை வந்து மாட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபேனோட ரெக்கையெல்லாம் கலத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டிலேருந்து ஒயர் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகுது. இந்த 3 கான்டாக்ட் இருக்கும். இதில் வந்து என்னென்ன ஒயர் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துருங்க. இது வந்து நீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 மஞ்சள் கலரு, மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாக்கும் மஞ்சள் கலரும் வருது. இப்போ நம்ம இதில் வந்து கெப்பாசிட்டரோட லைன் வந்து இதில் எதை கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கெப்பாசிட்டரோட லைன் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் வந்து கெப்பாசிட்டி லைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு இந்த கெப்பாசிட்டி எல்லாத்தையும் வந்து ஒயரை வந்து நம்ம ஸ்க்ரூவை கலத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ கெப்பாசிட்டிலாம் ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கெப்பாசிட்டி லைன் ரெண்டுமே ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 கெப்பாசிட்டி லைனை வந்து வெளியே எடுத்துடுங்க. வெளியே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து கெப்பாசிட்டி லைன் ஒயர் வந்து அப்படி ஷார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணுறதுனால உள்ளே வந்து கெப்பாசிட்டியில் வந்து வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னாலும் சப்ளை வந்து இதில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிரும். நம்ம இதை கை வந்து வச்சிட்டோம்னா இதை வந்து கையில் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் 3 ஒயர் தான். சிவப்பு வந்து மேலே இருக்கும், சென்டரில் மஞ்சள் கலரு, கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இதை வந்து ஞாபகம் வச்சுருங்க. ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே. இப்போ நம்ம இந்த ஒயரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணணும். 3 ஒயரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக கலத்தி எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து செட்டப்பாக அப்படி கலத்தி எடுத்தாச்சு. இந்த 3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. 3 வந்து கலத்தி இதை வந்து பாடி வந்து வெளியே எடுக்கணும். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் ஏற்கனவே ஒரு வெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வெட்டுக்குள்ளே வந்து இதை வந்து வச்சிடணும். இந்த மாதிரி மேலே வர மாதிரி இதை வந்து வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு இந்த 3 ஸ்க்ரூவையும் கலத்திக்கலாம்.
இப்போ நம்ம இதோட காயில் வந்து செக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டிமீட்டர் எடுத்துருக்கேன். மல்டிமீட்டர் பார்த்திங்கன்னா இதான் வந்து பஸ்ஸர் மோடுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே பஸ்ஸர் மோடில் தான் வைக்கணும். பார்த்திங்கன்னா பஸ்ஸர் மோடில் வந்து வச்சாச்சு. கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு இதில் தான் வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரோட 2 டெர்மினல்லையும் பிளாக்கு ரெட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரீடிங் பார்த்திங்கன்னா 1ன்னு தான் இருக்குது. இது வந்து மூவ் ஆகலை. இப்படி இருந்துச்சு அப்படின்னா காயில் வந்து போயிட்டுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக்கையும் ரெட்டையும் மஞ்சையும் வந்து வச்சு பாருங்கள். வைக்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா 1ன்னு தான் இருக்குது. பாருங்கள், இப்படி ஏதாவது கனெக்டிவிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்பர் காமிக்கும், இல்லைனா பீப்புங்க சவுண்டு வந்து வரும். இதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வரல. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே எல்லோரும் தெரியும் காயில் வந்து போயிட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வழியில் கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து பிளாக் கலரில் வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னா காயில் வந்து எரிஞ்சிட்டுன்னே அர்த்தம். அப்படின்னாலுமே இந்த காயிலெலாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு ட்ரிக் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காயில் வந்து போயிருக்கு. ஆனால் அந்த காயில் வந்து இந்த விளிம்பில் போயிருக்கா, அந்த ஜாயின் பண்ணுவாங்களா அந்த இதில் போயிருக்கா, இல்லைனா காயிலே கட்டாகி போயிருக்கான்னு பார்க்கணும். அதான் வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இது வந்து லைன் வந்து வரல அப்படின்ட்டு காயிலே ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க காயில் மாற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இதை கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்சுலேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 காயில் வந்து இருக்குது. அதில் உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில், வெளியே இருக்க பார்த்தீங்கன்னா ரன்னிங் காயில். இதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு முனை, எண்டு ஒரு முனை, இதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு முனை, எண்டு ஒரு முனைன்னு சொல்லி 4 லைன் வந்து இருக்கும். இந்த 4 லைனில் பார்த்தீங்கன்னா வெளியே வர பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். இதில் எதை கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் லைனில் உள்ள ஒரு ஸ்டார்டிங் ஒயரையும் ரன்னிங் காயிலில் உள்ள ஸ்டார்டிங் ஒயரையும் 2 வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. பாருங்கள், அதுதான் இது. பாருங்கள், இது அதாவது வலது பக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஸ்டார்டிங் ஆயிலில் இருக்க இதையும் ரன்னிங் ஆயிலில் இருக்க வலது பக்கத்தில் உள்ள 2 லைனையும் எடுத்து ஜாயின் பண்ணி ரெட் கலரில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ரெட் கலர் ஒயரில். அதே மாதிரி மீதி பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸ்டார்டிங்கில் உள்ள எண்டு ஒயரும் ரன்னிங் ஆயிலில் உள்ள எண்டு ஒயரும் இருக்கும். இதை வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இது 2ஐயும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இதை 2 தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதனால தான் 3 லைன் வந்து வெளியே வரும். இப்போ இதில் தான் ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த ஒயர் பாருங்கள், எல்லா ஒயரும் பாருங்கள் இது வந்து கட்டாகி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இந்த விளிம்புலே வந்து இது வந்து காயில் வந்து போயிருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் இதை சுரண்டிக்கிட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த காயில் வந்து மாற்ற தேவையில்லை, ஜாயின் பண்ணாலே போதும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒயர் வந்து இத்து போன மாதிரி ஆயிரும். இந்த ஒயருமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து இருக்காது. பாருங்கள், உடைச்சாலே இது வந்து உடஞ்சிருது. பாருங்கள், இந்த ஒயரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம பழைய ஒயர் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயரை தான் நம்ம வந்து மாற்றணும். இந்த ஒரு 3 ஒயர் வந்து புதுசாக வந்து எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் காயில் உள்ள 2 அதாவது ஸ்டார்டிங் ஒயரையும் எண்டு காயிலையும் வந்து தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து பிரித்து வச்சுருக்கேன். இதில் உள்ள ரன்னிங் காயிலில் உள்ள ஸ்டார்டிங் ஒயரையும் எண்டு ஒயரை வந்து தனியாக வந்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் காயிலில் இருக்க 2 முனையும் வந்து மல்டிமீட்டரில் பஸ்ஸர் மோடு வச்சுருங்க. அதே தான் பஸ்ஸர் மோடு, கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த 2 முனையும் இப்படி வச்சு பார்க்கும்போது பாருங்கள், வேல்யூ வந்து 442 வருது. இந்த மாதிரி வேல்யூ வந்தாலும் சரி, பீப்பு சவுண்டு வந்து வந்தாலும் சரி, இந்த காயில் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில் வந்து நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் வந்து செக் பண்ணணும். இதுக்காக பார்த்திங்கன்னா 2 சைடில் உள்ள முனையிலையும் வந்து வச்சு பார்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா 1ன்னு தான் இருக்குது. வேறு வேல்யூ கூடவும் இல்லை, சவுண்டு ஒன்றுமே வரல. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து காயில் வந்து போயிட்டுன்னு அர்த்தம். இப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் காயில் போயிட்டா இல்லையானி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாக் கலரில் வந்து காயில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் கலரில் இந்த மாதிரி அடிச்சுருந்தா நல்ல பிளாக் கலரில் இருக்கும். அப்படி அடிச்சுருந்தா காயில் வந்து எரிஞ்சிட்டுனே அர்த்தம். அப்படி வேல்யூ வராட்டாலும் இந்த பிளாக் கலரில் அடித்தா மட்டும்தான் காயில் போயிருக்குன்னே அர்த்தம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது வந்து நம்ம இந்த காயிலில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெர்மினல் இதுலேயும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாடிலையும் வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து பீப்புன்னு சவுண்டு வந்துச்சு, இல்லைனா வேல்யூ வந்து காமிச்சு அப்படின்னா அப்போவும் இந்த காயில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க எனாமல்லாம் போய் இந்த பாடியில் வந்து டச் ஆகியிருக்கும். அதனாலையும் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த காயில் தான் மாற்றணும். அப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்து வச்சு பார்க்கணும். வேல்யூவும் வரல, இதுவும் வரல அப்படின்னா இது வந்து பாடி எர்த் ஆகலை, டச்சப் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது இந்த ரன்னிங் காயில் வந்து கட் ஆகிருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம காயில் வந்து மாற்றி தான் ஆகணும். எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா காயில் மாற்றுறதுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சில இடங்களில் 500 ரூபா 600 ரூபா வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காயிலில் தான் கட் ஆகிருக்கும், இந்த ஒயர் தான் கட் ஆகிருக்கும். அதை ஜாயின் பண்ணாலே போதும், சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷனில் எஃபி வீடியோஸ்னு சர்ச் பண்ணிடுங்க. அப்படியே எஃபி வீடியோஸ் பேஜ் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபாலோ அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங்க இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபேவரட்ங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.